எனக்கு எதுவும் பேச விருப்பம் இல்லை. அந்த நம்பிக்கை உனக்கு எனக்கு எப்பவுமே பகிர்ந்தது கிடையாது. இருக்கிற யாரையும் நம்பல. சாண்ட்ரா நீ என்ன நம்புது எல்லாரும் யார் மேல எனக்கு ட்ரஸ்ட் இல்ல. இப்படி சொன்னோடனே ரம்யானால பொறுத்துக்க முடியல. என்ன இதுக்கு மேல என்னத்தை பேச, இப்போ நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ மறுபடியும் விக்ரம் வந்து இப்போ இவ்வளவு நேரம் விக்ரம் கூட இப்படி பேசினீங்கன்னா ரம்யா சொல்லிருந்தா உடனே பின்னாடியே விக்ரம் வந்துட்டு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து விக்ரம் நான் என்ன விக்ரம் பண்றது அப்படின்னு சொல்லி மறுபடியும் விக்ரம் கூட ஒரு அழுகையை போட்டு இந்த மாதிரி எல்லாரும் இப்படி வந்து சொல்றாங்க கேம் பிள்ளை நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாரை தான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கதறிட்டு இருக்காங்க. தெரியுது புரியுது ஓகே அப்படிங்கிற மாதிரி எதிரிகளாக இருந்தவர்கள் வந்து எக்ஸாம் ஸ்பேஸ்லாம் வந்ததுல சண்டையை போட்டு இவங்க 2 பேர் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. அதுதாங்க நானும் சொல்றேன்.